எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் பத்தி நான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும். அதுதான் நான் டே பை டே நான் நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கேன். அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் என்னோட இந்த மைக். அண்ட் நான் நம்ம சேனலுக்காக அண்ட் நான் உங்ககிட்ட கிளியரா பேசணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மைக் நான் வாங்கினேன். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டே பை டே உங்களோட மோட்டிவேஷனால அண்ட் நீங்க என்ன சப்போர்ட் பண்றதால எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் டே பை டே அதிகமாயிட்டு இருக்கு. அண்ட் நான் என்னோட விஷயங்களும் நான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது எனக்கே தெரியுது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நிஜமா நீங்க மட்டும்தான். அண்ட் உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேட்டரும் எனக்கு அதிகமாயிட்டே இருக்காங்க என் லைஃப்ல. அண்ட் என்னோட ஃபேமிலி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே என்னோட ஃபேமிலி தான் அப்படின்னு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் வீடியோல. அது நிஜமான ஒரு உண்மையான மனசார சொன்ன ஒரு வார்த்தை. என்னோட ஃபேமிலி சின்னதா இருந்தது. நான் ரொம்ப தனிமையில இருந்தேன். பட் இப்போ பாத்தீங்கன்னா என் ஃபேமிலி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புது புது ஃபேமிலி மெம்பர்ஸா நீங்க எனக்கு ஆட் ஆயிட்டே இருக்கீங்க. அண்ட் என்னோட ஃபேமிலி நல்ல பெரிய ஃபேமிலியா வளர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான். அண்ட் இந்த சிரிப்புக்கு பின்னாடி ரீசனும் நீங்க மட்டும்தான். அண்ட் எல்லாருக்கும் எவ்வளவு முறை நான் நன்றி சொன்னாலும் வார்த்தைகள்ல இது எனக்கு பத்தவே பத்தாது. அண்ட் இந்த செட்டப் கூட புதுசா ட்ரை பண்ண ஒரு விஷயம் தான். ஏன்னா என்னோட பேக்ரவுண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்கும். ஏதாச்சும் பண்ணணும்னு. பட் இப்போதைக்கு பெரிய பட்ஜெட் இல்லை பெருசா பண்ற அளவுக்கு. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ வீட்டில் இருக்க சில விஷயங்களை வச்சு நான் எனக்காக நான் இப்படி ரெடி பண்ணிக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் நினைக்கலாம் ஏன் இந்த டெடிபியர் என் பக்கத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. என் பொண்ணு சில சமயத்துல வீடியோக்குள்ள வர முடியல, என் பக்கத்துல இல்லைன்னா இந்த டெடிபியர் தான் வரும். ஸோ அப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்போ ஜோனா பிஸியா இருக்கா அப்படின்னு நீங்க நீங்களே நினைச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா என் பொண்ணும் எனக்கு ஒரு டெடிபியர் மாதிரி தான். ஸோ அதனாலதான் இன்னைக்கு இந்த என் பக்கத்துல ஜோனாக்கு பதில் இந்த டெடிபியர். ஓகேவா? ஸோ நீங்களும் இதை ஒரு ஜோனாவா நினைச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் தேங்க்யூ. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எப்பவும் உங்களுடன் உங்கள் மாயா.